பண்ணுது. வெறும் 130 ரூபாய்க்கு இதை வாங்கினேங்க. என்னோட வீட்டில் இருக்க சில்வர் பாத்திரம் இதெல்லாம் வந்து ரொம்ப பிளாக் ஆயிடுச்சுங்கிறனால வாங்கியிருந்தேன். பாத்திரத்தை வந்து விபூதி வச்சு விளக்குறது வழக்கம், பட் அந்த அளவுக்கு கிளீன் ஆகாது. ஸோ இதை வாங்கியிருந்தேன். என்ன மேஜிக் வாட்டர்னே தெரியலங்க, லைட்டா இப்படி விட்டா மட்டும். இதுக்கு பின்னாடி ஒரு சிம்பிளான கெமிக்கல் ரியாக்ஷன் தான் காரணம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் சில்வர் கப் ஏன் கருப்பாகும் கொஞ்ச நாள் தான், நம்ம சுத்தி இருக்க அட்மாஸ்பியர்ல வந்து லைட்டா சல்ஃபர் இருக்கும், ரொம்ப கம்மியா. அந்த சல்ஃபர் கூட இந்த சில்வர் பாத்திரத்துக்குள்ள இருக்க சில்வர் ஆட்டம்ஸ் வந்து ரியாக்ட் ஆகி டார்னிஷ் அப்படின்ற ஒரு கெமிக்கலை ஃபார்ம் பண்ணும். சில்வர்ன்றது வந்து பளபளன்னு இருக்கிற ஒரு பொருள். ஓகேங்களா, கண்ணுக்கு பளபளன்னு தெரியும். ஆனா டார்னிஷா மாறுச்சுன்னா அது பார்க்க கருப்பா தெரியும். ஸோ பேசிக்கா சில்வரும் இந்த ஏர்ல இருக்க சல்ஃபரும் கலந்து டார்னிஷ்ன்ற ஒரு கெமிக்கலை ஃபார்ம் பண்ணுது. அந்த கெமிக்கல் தான் அந்த சில்வர் பாத்திரத்துக்கு மேல படிமம் படிஞ்சிருது. இப்போ இந்த டார்னிஷ்ல இருக்க அந்த சல்ஃபரை நம்ம திரும்பி எடுத்துட்டு வச்சுக்கோங்களேன், அது திரும்பி அந்த பாத்திரம் பளபளன்னு மாறிடும். ஏன்னா சில்வர் ஸ்டேட்டுக்கு போயிடும். அந்த சில்வர் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சுன்னா திரும்பி நல்லா ஷைனிங்கா மாறிடும். அந்த வேலையை தான் அந்த கெமிக்கல் பண்ணுது. ஸோ அந்த கெமிக்கலுக்குள்ள வந்து சல்ஃபியூரிக் ஆசிடும் தயோரியா அப்படின்னு சொல்லி ஒரு கெமிக்கலும் கலந்து வச்சிருக்காங்க. கருப்பு படிமம் ஃபார்ம் ஆன சில்வர் பாத்திரத்தை முக்கும் போது அதுக்குள்ள இருக்க அந்த தேவையில்லாத சல்ஃபரை வந்து எடுத்துரும், சக் பண்ணி அது அந்த லிக்விட்ல போயிடும். சில்வர் ஆட்டம்ஸ் வந்து அந்த பாத்திரத்திலே இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால வந்து திரும்பி அந்த பாத்திரம் முக்கி எடுக்கும் போதே அந்த சில்வர் பாத்திரம் சம பளபளன்னு இருக்கு. ஏன்னா அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நம்ம ரிவர்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஸோ இது போல நம்ம நடைமுறையில் இருக்க விஷயங்கள் இருக்க சயின்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம ஏஎன்எஸ் சேனல் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.